அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ஜியாத் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். நல்ல காரசாரமாக இப்படி ஒரு மீன் குழம்பை நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு நிச்சயம். எப்படி இந்த மீன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், மெயினாக சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும். நீங்கள் 150 கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. அப்புறம் 3 தக்காளி, ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளி எடுத்து அதை தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா ஊற வச்சு கரைச்சி அதோட தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததை நம்ம 4 பல் பூண்டு எடுத்து வச்சோம்ல, அதை நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா இடிச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக மீன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ சீலா மீன் எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த வகையான மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 3 தேங்காய் துண்டுகள் எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே தயாராகிடுச்சு. இப்போ அடுப்பில் பெரிய கடாயை வச்சு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் வெந்தயமும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா வெடித்ததும் நம்ம இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கோங்க. அந்த பூண்டையும் பொன்னிறமாக நல்லா வதக்குங்க. அடுத்ததாக நம்ம உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை லைட்டாக துருவி வச்சுருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணி கூட சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா வதக்கிடுங்க. இதோட 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. இதோட கழுவிய கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளியை நல்லா அரைச்சி விழுது போல் பண்ணியிருக்கீங்க, அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளியை அரைச்சி போகிறனால குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும். தக்காளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக குழம்பு மசாலா தூள் 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே குழம்பு மிளகாய் தூள் நான் வீடியோ போட்டிருக்கேங்க. அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி போடுறதுனால உங்களுக்கு குழம்பு நல்ல காரசாரமாக ரொம்பவே சுவையாக உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்ச நேரம் வதக்கி விட்டு நம்ம புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. அதோட தேங்காய் அரைத்த விழுதை சேர்த்துக்கோங்க. அதோட அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 டம்ளர் அளவு சேர்த்துக்கோங்க தண்ணி. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவாவது நம்ம தண்ணி சேர்க்கணும். ஏன்னா மீன் நம்ம அடுத்து சேர்த்து அது மூழ்கி நல்லா வேகணும். அதுக்காக தான் இதை நல்லா மூடி வச்சு ஒரு கொதி விடட்டும். நல்ல கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்ச மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாங்க. மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மீன் துண்டுகளை போட்டதுக்கப்புறம் நீங்கள் மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சிங்கன்னா உடஞ்சிரும் மீன். லைட்டாக உடையாமல் கிண்டி விட்டுக்கோங்க. மீன் துண்டுகளை சேர்த்ததும் மீன் துண்டுகளை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஒரு சின்ன மாங்காய் எடுத்து அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல மாங்காய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேர்த்த மீன்லாம் வேகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. கடைசியாக மீன் நல்லா வெந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையான காரசாரமான மீன் குழம்பு பரிமாற தயாராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரியான மீன் குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும்.
மறக்காமல் ஸ்டார்ஜியாத் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.